எங்களுடைய கிளிநொச்சியில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறியனுடைய மிகப்பெரிய இன்னொரு ஊழல் ஒன்று பிடிபாட்டி இருக்கிறது என்னென்றால் கிளிநொச்சியில் கண்டாவள பிரதேசத்தில் மணல் தாராளமாக கடத்தப்படுகிறது. அதற்கு காரணம் எங்களுடைய சிறிதனுடைய அடியாட்கள் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு பாராளுமன்றத்திலே ஒருபடியும் கதைக்கப்படுகிறது. ரெண்டாவது, கோப்பா கமிட்டியிலே கிளிநொச்சி விவசாய சம்மேளனத்தில் நடந்த ஊழல்கள் முழுக்க கோப்பா கமிட்டியிலே அங்கே அரச காணிகள் மற்றது வெனையிலாக காணிகள் எடுக்கப்பட்டு அவை ஆராயப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை ரெண்டாவதாக சொல்லணும், தமிழரசு கட்சியினுடைய அரசியல். அதை இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பப்பட்டிருக்கிறது எனக்கு வெளிநாட்டில் இருந்து. அது என்னென்றால் டிபிஎஸ் ஜெயராஜ் என்று சொல்லப்படுகிறவர் எங்களுடைய சுமந்திரனுடைய கசின் அல்லது மச்சான் என்று சொல்வார்கள். அவர்தான் சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக காலத்தில் இருந்து அதன் பிறகு டக்ளஸோடு சேர்ந்து ஒரு துணை ஆயுத குழுவாக இருந்தவராம் என்று டாக்குமெண்ட்ஸோடு எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசித்து கொண்டிருக்கிறேன் அந்த டாக்குமெண்ட்ஸை. ஆகவே இப்படியானவர்கள் தான் எங்களுடைய தமிழீழ மண்ணை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழீழம் என்று சொல்லுகின்ற போது தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு இன்றைக்கு ஒரு சில விடயங்கள் கதைக்கப்பட்டது. நான் சிங்கள மக்களுக்கு அதை சொல்லணும், அவனை சிங்களத்தில் கதைக்கிறேன்.